வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் தொல்லையின் மூல காரணம். அத்தனை உபத்திரவத்துக்கும் மூலம் காமக்ரோதம்தான் என்று கீதையின் இந்த இடத்தில் பகவான் சொன்ன போதிலும் இந்த காமக்ரோதமும் கூட எஃபெக்ட் தான், வேறே ஒன்றிலிருந்து விளைந்ததுதான். இதற்கும் மூல காரணம் உண்டு. அது மனஸ்தான். மனோநாசம் பண்ணி ஆத்ம ஜெயம் அடைவதுதான் லட்சியம் என்று வேறு இடங்களில் அவர் தெளிவு செய்திருக்கிறார். நமக்கு தெரியக்கூடிய அளவில் ஆசைதான் அனர்த்தத்துக்கு மூல காரணம். நாம் இருக்கிற நிலையில் பிரயத்தனப்படக்கூடியது ஆசையை அடக்குவதற்குத்தான். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறதென்றால் அதற்கு நேர் காரணமாக நமக்கு காட்டக்கூடியது ஆசைதான். ஆசைப்பட்டாயோல்யோ படு அவஸ்தை என்கிறோமே, அப்படி. அதனால் நமக்கு கிட்டினதாக காட்டக்கூடிய ப்ராக்சிமேட்டாக ஆசை இருப்பதால் அதை காரணம் என்றார். ஆனால் இது மூல காரணமில்லை. மறுபடி புற்று வைக்கிற மூலமான கரையான் பூச்சி ஆசைதான் என்று சொன்னது முழுக்க சரியில்லை, முழுக்க தப்பும் இல்லை. ஆசைக்கு காரணம் மனஸ். அதற்கும் காரணமான மாயைதான் துவைத பிரபஞ்சத்துக்கே மூல காரணம். அதுதான் தாய்ப்பூச்சி. தாயாக சொல்வதும் அந்த மகா மாயைதான். அது இருக்கட்டும். ஆனால் ஜீவனாக இருப்பவனின் பந்த நிலையை மனசின் மூலமாகவே மாயை உண்டாக்குவதால் மனோநாசமே ஜீவன் முயல வேண்டியது. ஆசைக்கு நேர் காரணம் மனசிலும் குறிப்பாக ரஜோகுணம் என்ற தன்மையுமாகும். ரஜோகுண சமுத்பவ. ரஜோகுணத்தில் பிறந்தது ஆசை என்றே பகவான் சொல்கிறார். ஆதலால் ரஜோகுணந்தான் ஆசைக்கு நேர் காரண வஸ்து என்று தெரிகிறது. சத்வ ரஜோ தமோ குணங்கள் என்கிற மூன்றில் சமநிலையில் பிரசன்னமாயிருக்கும், தெளிந்திருக்கும் சத்வமாயில்லாமல் எதிலும் ஈடுபடாமல் மந்தித்து சோம்பிக் கொண்டு கிடக்கும் தமசாகவும் இல்லாமல் துருதுருவென்று ஏதாவது பண்ணி கொண்டிருக்கிற தூண்டுகிற வேகமாகிய ரஜஸில் மனஸ் நிறைந்திருக்கும் போதுதான் ஆசை உண்டாகிறது. இப்படி சொன்னதால் மனசை ஆச்சரியத்துத்தான் ரஜோகுணம் எந்த குணமுமே இருக்கிறது என்று தெரிகிறது. ஆகையால் ரஜோகுணமும் அனர்த்தத்தின் மூல காரணமில்லை, மனஸ்தான் காரணம் என்று தெரிகிறது. கடைசியில் முக்குணங்கள் மனஸ் எல்லாமே மாயையின் வேலைதான். அதுதான் மூல காரணம் என்று முடிகிறது. ஆனாலும் மாயை என்ற அந்த மகா சக்தியை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அடக்க நம்மால் ஆகாது. நம்மால் முடியக்கூடியது நம்மிடமுள்ள மனசை அடக்குவதுதான். மழை ஒரே சாரலாய் அடிக்கிறது என்றால் அந்த மழையை நிறுத்த நம்மால் ஆகுமா? நம்மகத்து ஜன்னல் கதவைத்தான் சாத்திக்கொள்ள முடியும். அந்த சாரலே நாம் கதவை இழுத்து சாத்த ஒட்டாமலும் செய்யும். ஆனால் கஷ்டப்பட்டால் சாத்தி விடலாம். ஆக நம்மை பொறுத்தமட்டில் அனர்த்த பரம்பரையின் காரணம் மனஸ்தான். ஆசை அதிலிருந்தே தோன்றுகிறது. மனசின் தாகம் அரிப்புதான் ஆசை என்று முன்னேயே சொல்லியாயிற்று. இங்கே முதலில் அர்ஜுனனிடம் கெட்ட தூண்டுதல்களுக்கு ப்ராக்சிமேட் காசாக உடனடி காரணமாக ஆசையை சொன்னாலும் உடனேயே அந்த ஆசைக்கு ஆதாரம் மனஸ் என்று மேலே கொண்டு போகிறார். கீதையின் உபதேச ஆரம்பத்திலேயே அனர்த்த பரம்பரைக்கு ஆதி மூலத்திலிருந்து முடிவு வரை ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். அங்கே நினைப்பதால் மனுஷனுக்கு விஷயங்களில் போக்கிய வஸ்துக்களில் தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பினால் ஆசை பிறக்கிறது. சங்கார் சஞ்ஞாதே காம. ஆசையிலிருந்து குரோதம் பிறக்கிறது. குரோதத்திலிருந்து மோகம். மோகத்திலிருந்து புத்தியின் கலக்கம். புத்தி கலக்கத்திலிருந்து புத்தியின் அழிவே ஏற்படுகிறது. அப்புறம் ஆசாமியே வீணாய்
பாழாய் போய்விடுகிறான் என்கிறார். காமம் ஆதி காரணமில்லை. நினைப்பு என்பது விஷயங்களில் தொடர்பு கொள்வதால்தான் காமம் உண்டாகிறது. நினைப்புக்கு ஸ்தானம் மனஸ். மனசிலிருந்துதான் எண்ணங்கள் உண்டாகின்றன. மனசை கொண்டே மாயை தனி ஜீவத்வத்தை ஏற்படுத்துவதால் இரண்டையும் சேர்த்து மனமாயை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் மூல காரணம். அது போனால்தான் காம குரோதாதி இழுப்புகளிலிருந்து விடுபட்டு சாந்தியும் சாஸ்வத சுகமும் பெற முடியும். நான் முதலில் ஆரம்பித்த இடத்தில் கீதையின் 3ஆம் அத்தியாயத்தில் காமக்ரோதம் பற்றிய பகுதியில் பகவான் காமக்ரோதம்தான் பாபத்தில் ஜீவனை ஏவுகிறது என்று சொன்னதைத் தொடர்ந்தே இந்த ஆசை தீக்கு இந்திரியம், மனஸ், புத்தி ஆகியவை அதிஷ்டானம் என்று சொல்கிறபோது இந்த 3 மாயை ஆத்மாவிலே உண்டாக்குகிற தனி ஜீவத்வ பாவம்தான் எல்லா அனர்த்தத்துக்கும் மூல காரணம் என்று தெளிவு செய்து விடுகிறார். இந்த 3ஐயுமே சேர்த்துத்தான் பொதுவிலே மனமாயை என்பது. இந்திரிய துவாரா புலன்கள் வழியே கட்டுப்படாமல் ஓடுவது மனஸ்தான். இந்திரியங்களின் ஆசை பசிகளுக்கும் ஆட்டங்களுக்கும் மனஸ்தான் காரணம். இப்படி ஓடாமல் மனசை கட்டுப்படுத்துவது புத்தி. ஆக அடங்காத மனஸ் இந்திரியமாகவும் அடங்குகிற மனஸ் புத்தியாகவும் இருக்கிறதென்று சொல்லிவிடலாம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.